கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமை ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். இந்த காலை ஜெப தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், புனித யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Revelation chapter 1 verse 13 to 16. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. புனித யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடராக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபொழுது யோவான் அவருக்கு மிகவும் நெருங்கின ஒரு சீடனாக காணப்பட்டான். மார்பிலே சாய்ந்த சீடன் என்று கூட சொல்லலாம். அவர் மார்பருகே சாய்ந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட சீடன், அவருக்கு மிகவும் பிரியமான சீடன் என்று சொல்லி யோவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் பத்மோ என்ற தீவிலே இருந்தபொழுது ஆண்டவர் வருங்காரியங்களை குறித்து, பரலோக காரியங்களை குறித்து புனித யோவானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அவனுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புனித யோவான் அங்கே பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுது முற்றிலும் வேறுபட்டவராக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் 33.5 வருடங்கள் அவரோடு கூட பயணித்தவர். இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தபொழுது 33 காலங்கள் அளவும் அவரோடு கூட பயணித்தவர் இல்லையா? ஆகவே அவர் எப்படி இருந்தார், எப்படி பேசுவார், எப்படி நடப்பார், என்ன சொல்லுவார், என்ன உடுத்தியிருந்தார், எல்லாவற்றையும் குறித்து நன்கு அறிந்த ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாகிய யோவான் காணப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, தரிசனத்திலே அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராக யோவான் பார்க்கும்பொழுது செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்கிறார். நான் செத்தவனை போல அவருக்கு முன்பாக விழுந்தேன் என்று சொல்கிறார். அப்படி ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கிறார். அவன் கண்களாலே நம்பவே முடியவில்லை. தன்னோடு கூட இருந்தவர் இவ்வளவு மகிமை பொருந்தினவரா என்பதை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கே அந்த தரிசனத்திலே அவன் பார்க்கிறான். ஆகவேதான் அவர் எப்படியாக காணப்பட்டார் என்பதை குறித்து அவன் எழுதி வைத்திருக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே அவர் எப்படியாக காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து இந்த தியான வேலையை நாம் முடிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மார்பருகே பொற்கச்சையை அவர் கட்டியிருந்தார் என்று சொல்லி பார்க்கும். அதை எது குறிக்கிறது? பிரதான ஆசாரியன் தான் அவன் பொற்கச்சையை கட்டி இருக்கக்கூடியவன். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்பொழுது பிரதான ஆசாரியன் அங்கே மார்பருகே கச்சையை கட்டி கொண்டு அவன் காணப்பட்டான். பல்வேறு கற்களினால் செய்யப்பட்ட பதக்கங்களை அவன்
அணிந்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே பொற்கச்சை யார் கட்டியிருப்பார்கள்? பிரதான ஆசாரியன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்கும்போது அவர் மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருக்கிறார். ஆகவே இது எதை குறிக்கிறது? அவர் ராஜரீக ஆசாரியர் என்று குறிக்கிறது. இஸ் எ ராயல் பிரீஸ்ட் என்று குறிக்கிறது. பிரதான ஆசாரியர், ராஜரீக ஆசாரியர், நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் என்று சொல்லி வாசித்தோம். ஆகவே பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் காணப்படுகிறார். எபிரேயர் நிருபத்திலே நாம் அநேக வசனங்களை வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொண்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் புனித யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராக காணும்போது மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக அவன் பார்க்கிறான். ஆனால் இந்த பூமியிலே அவர் வசித்த போது அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்ன செய்தார்? அவர் சீடர்களை உட்கார வைத்து அவருடைய கால்களை கழுவி அவர் என்ன செய்தார்? அந்த சீடர்களுடைய கால்களை அவர் துடைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய மேலே போட்டிருந்த அந்த துணியை எடுத்து அவர் கட்டி கொண்டார் என்று வாசிக்கிறார். யார் அப்படி கட்டி கொண்டு சேவகம் செய்வார்? நம்ம ஊர்ல கூட நாம் பார்க்கணும் இல்லையா? ஒரு வேலைக்காரர்கள் தான் அப்படியாக மேலே இருக்கக்கூடிய துணியை எடுத்து அவர் இடுப்பிலே மார்பருகே கட்டி கொள்வார்கள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அவர்கள் அடிமை, அவர்கள் ஊழியம் செய்ய வந்தவர்கள், அவர் நமக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்று அர்த்தம். வேலைக்காரர்கள் என்ற அர்த்தம். தோளிலே துண்டு போட்டிருக்கிறவங்க யாரு? அவர்கள் எஜமானர்கள், அவர்கள் கனம் பொருந்தியவர்கள் என்று அர்த்தம். இடுப்பிலே துண்டு கட்டுகிறவர்கள், மார்பருகே துண்டை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் வேலை செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட அவர் உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யவும் அநேகருக்கு என்னை ஒரு பொருளை போல ஒப்படைக்கவும் நான் வந்தேன் என்று சொல்கிறார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்ய வந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஊழியக்காரரை போல, ஒரு வேலையாளை போல அவர் காணப்படுகிறார் யோவானுக்கு. ஆனால் மகிமை புரிந்தவராக யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக பிரதான ஆசாரியனாக அவரை பார்க்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதான காரியத்தை நாம் பார்க்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் எப்படி இருந்தார்? அந்த 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து. நிலையங்கினா என்ன அர்த்தம்? அவர் மார்பிலிருந்து கழுத்திலிருந்து முழுவதுமாக நீளமான ஒரு அங்கியை அவர் தரித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் பாதம் வரைக்கும் அவர் அங்கியை தரித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அது எப்படிப்பட்ட அங்கி? மகிமை உள்ள அங்கியாக அது காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக காணப்படுகிறது. அந்த அங்கியை பார்க்கும்பொழுது, அந்த சித்திரை வேலைகளை, அதில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது யோவானுக்கு அது ஆச்சரியமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பாருங்க, அவர் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் அங்கியை அவர்கள் பிரித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் அரை நிர்வாணமாக, ஏனென்று சொன்னால் சற்றே குறைய முழு நிர்வாணமாக சிலுவையிலே அவர் தொங்கினார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய துணிக்காக என்ன செய்தார்கள்? அவர்கள் சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை அரை நிர்வாணமாக, ஏறக்குறைய முழு நிர்வாணமாகவே அவரை சிலுவையிலே தொங்க விட்டார்கள். இங்கே பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நிலையங்கி தரித்தவராக, நிலையான ஒரு அங்கியை
தரித்தவராக, கால் முழுவதும் மூடினவராக எப்படி காணப்படுகிறார்? மகிமை பொருத்தினவராக அங்கே காணப்படுகிறதை பார்த்து யோவான் அங்கே ஆச்சரியப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய சிரசு எப்படி இருந்தது? வெண்பஞ்சை போல இருந்தது, உறைந்த மழையை போல இருந்தது. அவ்வளவு அழகாக அந்த தலை மயிரானது அவர் அவ்வளவு அழகாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அவருடைய தலைமுடியை குறித்து, அவர் தலைமயிரை குறித்து அது விளக்கி காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு உன்னதமான காரியத்தை யோவான் அங்கே பார்க்கிறதை பார்க்கும். ஆனால் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதே யோவான் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? அவருடைய தலையிலே அவர்கள் முள்முடியை வைத்து அவரை அவமானப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய தலையிலே முள்ளினால் செய்யப்பட்ட கிரீடத்தை வைத்து, முள்முடியை வைத்து அவரை அவமானப்படுத்தினார்கள் என்று சொல்லி இதே யோவான் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய கண்களை குறித்து 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அந்த கண்களை பார்க்கவே முடியல, இவனால பார்க்கவே முடியல, யோவானாலே, அப்போஸ்தலனாகிய யோவானால் பார்க்கவே முடியவில்லை. அக்னி ஜுவாலையை போல அது இருந்தது என்று பார்க்கிறோம். எவ்வளவு மகிமை புரிந்தவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காணப்படுகிறார். ஆனால் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தி தனது ஜீவனை, தனது ஆவியை விட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. தலையை தாழ்த்தினார், ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய தலையை தாழ்த்தி கண்களை மூடி தனது ஆவியை விட்டார். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அது பட்சிக்கிற அக்கினியை போல அவருடைய கண்கள் எரிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 15ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அது எப்படிப்பட்டதான கண்களை பார்க்கிறோம், அவருடைய கரங்களை பார்க்கிறோம், கால்களை பார்க்கிறோம், அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பாருங்க, 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அந்த எம்மாவு சீடர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது அது அவருடைய கைகளையும் கால்களையும் அவர் காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் யாரு? அந்த சீடர்கள் மிகவும் எளிமையானவர்கள். அவர்களிடத்திலே போய் தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய கால்களையும் அவர் காட்டினார் என்று பார்க்கிறோம். சந்தேகப்பட்ட அந்த தோமாவின் இடத்திலே, நீ என்னை இன்னும் சந்தேகப்படுகிறாயா என்று சொல்லி உன்னுடைய விரல்களை எடுத்து என் விழாவிலே வைத்து பார் என்று சொல்கிறார். கரங்களையும் கால்களையும் அவர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவாதி தேவன் அவருடைய கரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலைகளத்திலே பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைகளத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கரங்களையும் கால்களையும் தன்னுடைய சீடர்களுக்காக அவர் காட்டினார் என்று பார்க்கிறோம். சந்தேகப்பட்ட தோமாவிடத்திலே அவர் உன்னுடைய விரலை எடுத்து விட்டுப்பார் என்று அவர் சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு மீக்காக, எவ்வளவு தாழ்மையாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது எவ்வளவு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கிறது இல்லையா? அதிகாரம் மிக்கவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதிகாரம் மிக்கவர், மகிமை பொருந்தினவர். அவரை பார்க்கவே முடியாது, அவ்வளவு மகிமை பொருந்தினவராக இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாக இருந்த இந்த சீடர்கள் மத்தியிலே அவர் எப்படியாக தன்னை தாழ்த்தி அவருடைய பாதங்களை ஒரு வேலைக்காரனை போல இடுப்பிலே கச்சையை கட்டி கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு முன்னுதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்துவிட்டு போகிறார் என்பதை குறித்து நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளம்
எவ்வளவாக மகிழ்கிறது. அவ்வண்ணமாக வாழத்தக்கதாக ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய சத்தத்தை பார்க்கும் பொழுது அதே வசனம் 15ஆம் வசனம், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது என்று சொல்லி வாசனம். அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது? பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. ஆனால் இங்கே எப்படி பேசினார்? அவர் சாந்தத்தோடு பேசினார், அமைதியாக பேசினார், பொறுமையாக பேசினார். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேனை போல இருந்தது. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளதாக காணப்பட்டது. அவர் எல்லோரோடும் அவர் மிகவும் மெல்லிய வார்த்தையினாலே அவர் பேசினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு ஆட்டுக்குட்டி மயிர்கத்திரவனிடத்திலோ அல்லது ஒரு ஆட்டை பலியிடுவதற்காக கொண்டு போகும்பொழுது அது எப்படி சத்தமிடாது இருக்கிறதோ அதை போல வாயை மூடி மௌனியாக இருந்தார். அவர் எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். சத்தமிடாமல் இருந்தார், வாயை திறக்கல என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுக்கப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்லி முடியும் என்பதே, சொல்லி முடியும் என்பதே. பாருங்க, இந்த அவருடைய வாயை மூடி இருந்ததுனால ஒரு நியாயத்தை எடுத்து போட்டார்கள். அவர் பேசவே இல்லை. பிலாத்து முன்பாக அவர் நிற்கும் பொழுது அவர் எவ்வளவு வார்த்தையை அவன் கேட்கிறான். அது மாத்திரமல்ல, அண்ணா காய்பா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் முன்பாக நிற்கும் பொழுது எவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை அவர் சந்தித்தார். எல்லாவற்றுக்கும் அவர் வாய் மூடி மௌனமாக இருந்தார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. அதை கேட்கவே முடியாது. அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு மகிமை பொருந்தினராக அவருடைய வார்த்தை இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு உன்னதமான தேவனாக, மகிமை பொருந்தினவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது 16ஆம் வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே கரத்திலே தான் என்ன செய்தார்கள்? அவர்கள் குத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அவருடைய கால்களையும் கரங்களையும் குத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 7 இங்கே வாசிக்கிறோம். அவர் தம் வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனாக இங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தின 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 52 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் முகம் அந்த கேடுற்றது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவன் துப்புகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவருடைய ரூபம் அந்த கேடுற்றது. His visage was so marred more than any man என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய முகமானது அந்த கேடுற்றது. அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக அவர் சென்றதினால், சிலுவை பாடுகளுக்குள்ளாக சென்றதால் அவருடைய முகமானது மாறி போனது. அது ஒழுங்கினமாக மாறி போயிற்று. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
அவருடைய முகம் எப்படி? அங்கே சூரியன் பிரகாசிப்பது போல, சூரியன் பிரகாசிப்பது போல அவருடைய முகம் பிரகாசித்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல இருந்தது. காலையிலே எழும்புகிற அருணோதயம் போல அல்ல, இல்ல மாலையில மறைகிற சூரியனை போல அல்ல, பகல் உச்சி வெயிலிலே அடிக்கிற சூரியனை போல அது காணப்பட்டது. வல்லமையாய் பிரகாசிக்கும். சூரியன் எப்போ வல்லமையாய் பிரகாசிக்கும்? 1 மணி 12 மணி வல்லமையாய் பிரகாசிக்கும் இல்லையா? நம்ம போய் நிற்க முடியாது, வெளியே நிற்க முடியாது, அப்போதான் வல்லமையா பிரகாசிக்கும். அவருடைய முகம் எப்படி இருந்தது? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முகம் எப்படி மாறினது என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய முகம் எப்படியாக மாறினது? அது மனுபுத்திரை பார்க்கலும் முகப்பார்வை, மனுபுத்திரையை பார்க்கலும் அவருடைய ரூபம் எவ்வளவு அந்த கேடு விட்டது. His face was so marred, his visage was so marred more than any man என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரை காரி துப்பினார்கள், அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை யோவானுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அவருடைய மகிமை பொருந்திய அவருடைய ரூபத்தை பார்க்கும் பொழுது, யோவான் 17ஆம் வசனத்திலே, நான் அவரை பார்த்த பொழுது நான் செத்தவனை போல நான் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். இவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள தேவனா என்னோடு கூட அவர் இருந்தார். யோவானுக்கு என்ன ஆச்சரியம், 33 வருடங்கள் வரை அவரோடு கூட பயணிக்கிறார் இல்லையா? ரொம்ப நெருக்கமாக பயணித்த ஒரு சீடனாக இருக்கிறான். அவர் பேசினது, அவர் நடந்தது, அவர் சாப்பிட்டது, அவர் உடுத்தினது, அவர் படுத்தது எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் அதற்கும் அவர் தாங்கியிருக்கிற மகிமையான காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எதற்காக இவர் இவ்வளவு மகிமை பொருந்தினவர் இவ்வளவு தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல கச்சையை கட்டி கொண்டு எனக்கு ஊழியம் செய்தார், என்னுடைய கால்களை கழுவினார், அவருக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை, புறாக்களுக்கு குருவிகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கிய இடமில்லை என்று அவர் சொல்லுகிறார். யாரும் அவருக்கு வீடு கொடுக்கவில்லை. வசனங்களை நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு பட்டணத்திற்கு சென்று அவர் பிரசங்கிக்கிறார், அநேகர் சொஸ்தமாக்குகிறார், குருடன் சப்பானி எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார், உணவு கொடுக்கிறார். எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவரை தங்களுடைய வீடுக்கு அழைக்காமல் அவர்கள் எல்லோரும் போய்விடுகிறார்கள். அப்பொழுது அவர் மலையிலே போய் அவர் தங்குகிறார் என்று வாசிக்கிறார். இதை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜனங்கள் காலையிலிருந்து மாலை வரை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இரவிலே என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கு யாரும் இல்லை. ஆகையால் அவர் மலையிலே போய் தங்கினார் என்று சொல்லி வாசித்தார். அப்பேற்பட்ட தேவனை, அப்பேற்பட்ட ஆண்டவரை அவன் மனுஷகுமாரனாக அவன் இந்த உலகத்தில் பார்த்தான் யோவான். ஆனால் 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-16 வரை அவரை மகிமை பொருந்தினவராக பார்க்கும் பொழுது, இப்படியாக தன்னை தாழ்த்தி எனக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரே, அவருடைய முகமானது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறதே என்று சொல்லி அவன் மிகவும் உருக்கமாக காணப்படுகிறான். அவரை குறித்து அவன் மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறான். அவரை குறித்து அவன் மிகவும் தன்னை வருத்தி கொள்கிற காரியங்களை பார்க்க, பல்வேறு உணர்வுகள் அவனுக்குள்ளாக எழும்புகிறதை பார்க்க, அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்பேற்பட்ட தேவன் எனக்காக தன்னை தாழ்த்தி அந்த மனுஷ சாயலே வந்தார் என்பதை அவனால் ஜீர்ணித்துக் கொள்ளவே முடியவில்லை. அப்பேற்பட்ட தேவன் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த தேவன் தான் நம்மை கூட அவர் ரட்சிக்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வரும்பொழுது எப்படியாக வரப்போகிறார்? நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். அவர் ஆட்டுக்குட்டியை போல அல்ல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவர் வரப்போகிறார். அவர் நியாயத்தை செய்ய போகிறார் என்ற பயத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நாம் அவரை அசட்டை பண்ணாமல் இருப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவத்தின் மூலமாக, அக்கிரமத்தின் மூலமாக, நம்ம வார்த்தைகள் மூலமாக அவரை அசட்டை பண்ணாமல் இருப்போம். அவருக்குரிய மரியாதையை இந்த உலகத்திலே நாம் வாழும்போதே அவருக்கு தர தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே உம்மை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக உதவி செய்தீர். நீர் எவ்வளவு மகிமை புரிந்தவராக யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மோடு அவன் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது உம்மை பார்த்தவன், நீ எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக சென்றீர் என்பதை பார்த்தவன். ஆனாலும் ஆண்டவரே, மகிமையிலே பார்க்கும்பொழுது அவனால் நம்ப முடியவில்லை. பல்வேறு உணர்வுகள் அவனுக்குள்ளாக வருகிறது. தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கடைசியாக உம்முடைய பாதத்திலே விழுந்து, சரணாகதியாக விழுந்து, ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். செத்தவனை போல அவன் விழுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது உம்முடைய மார்பிலே சாய்ந்தவன் உம்மை முகமுகமாக தரிசிக்கும் பொழுது, மகிமையிலே தரிசிக்கும் பொழுது செத்தவனை போல உங்கள் பாதத்தில் விழுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் காணப்படுகிறது. நீ மகிமை பொருத்தினாக ஒரு நாளை வருவீர். ஆண்டவரை, நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை, நாங்கள் உண்மை அசட்டை பண்ணாமல் இருக்க முடிவு செய்யும். எங்கள் நிமித்தமாக நீ உண்மை நாங்கள் மறுபடியும் சிலுவையில் ஆண்டவரை அறையாமல் உமக்குரிய மகிமையும் கனத்தையும் நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய ஜீவன் நாட்களிலே தரத்தக்கதாக நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து நீ சிறிய அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.